இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது உண்மையிலேயே தொகுதி மறுவரையை சம்பந்தப்பட்டதா, திமுகவிற்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய தற்போதைய கரண்ட் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்கானதா ஒரு கேள்வி. நீங்க அதிமுக வராததுல நியாயம் இருக்கு, தார்மீகமான கோபம் இருக்கு. ஏன்னா அவங்க கட்சியை 10 வருஷமா உடைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ண போது கூட முழுசா உடைய மாட்டேன்னுச்சு. 10 நாள்ல சோழியை முடிச்சவர் விஜய். தாவேக்கா ஒரு தூய சக்திங்கிறியிலே கரூர் விஜயபாஸ்கரும் நீ விராலிமலை விஜயபாஸ்கரையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எப்படி ஒரு தூய சக்தின்னு உங்களுக்கு கூச்சா நாச்சம் இல்லாமல் சொல்றீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. கட்சி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி என்பது செயல்பாடு இல்லாத கட்சி, அதுல வாசனை பலமா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறலாம். நாங்கள் காமராஜர் கட்சி, கதர் வளர்த்த கட்சி, காந்தி சொன்ன கட்சி எல்லாம் சொல்லலாம். கட்சி செயல்பாடே கிடையாது. அதை ஒரிஜினலாக ஒரு படிக்கு மேலே போய் சொல்றாரு. அதாவது அதிமுக, திமுக, பாஜக சேர்ந்து போட்டியிட போறாங்க தமிழகத்தில். பாஜகவோடு யார் கூட்டணிக்கு போனாலும் அவர்கள் அரசியல் அரங்கிலே அனாதைகளாக மாறுவார்கள் என்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணிக்கு போன ஒரே ஒரு பாவத்திற்காகத்தான் அதிமுக இப்படி சிதைந்து கிடக்கிறது. பாஜக பக்கம் திமுக போனா அதிமுக மாதிரி அழிஞ்சு போகட்டும் என்று ஆதவர்ஜனா ஆசைப்படுகிறார். உங்க ஆசையெல்லாம் திமுக நிறைவேற்றுமா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் கலைவாணர் அரங்கத்தில் நேற்று தினம் நடைபெற்றது. இதில் குறிப்பாக 19 எம்பிக்கள் மட்டும் கலந்துருக்காங்க. திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் புறக்கணிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தபோது அந்த தேர்தலையே புறக்கணித்தவர் விஜய் அவர்கள். கருத்து கூட சொல்லலை. யார் இன்றைக்கு கொள்கை எதிரிலாம் கொக்கரிக்கிறாங்க, மீட்டிங்கில் பேசிக்கிறாங்களே, அந்த கொள்கை எதிரியை வாழ வைப்பதற்காக எந்த கருத்தையுமே சொல்லலை. ஒரு அரசியல் கட்சி தனக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது, தேர்தல் காலத்தில் என்ன முடிவெடுக்கிறது என்பது முக்கியமானது. அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் கடந்து போனவர்கள். இதே தொகுதி மறுவரை சம்பந்தமாக அகில இந்திய அளவிலே பல்வேறு மாநில முதலமைச்சர்களை எல்லாம் அழைத்து கூட்டம் போட்டவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, அதன் சட்ட நகலை தீ வைத்து எரித்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொகுதி மறுவரையறை என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய இறையாண்மைக்கு, நல்லிணக்கத்திற்கு, எல்லாத்துக்கும் கேடு விளைவிப்பார். சமீபத்திலே கூட நேற்று கூட திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், 13 மாநிலமாக இருந்தது 50 மாநிலமாக மாறிய போது கூட அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அந்த தொகுதியினுடைய எண்ணிக்கையை மாற்றவில்லை. அந்த பிரதிநிதித்துவம் என்பது, தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகை அடிப்படையிலே அமைத்தால் குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடிக்காத வட மாநிலங்கள் இன்னைக்கு அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவார்கள். தமிழ்நாடு போல, கேரளா போல அல்லது தென்னிந்தியாவினுடைய பல மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை மிக தீவிரமாக பின்பற்றிய காரணத்தினால நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்படும், எண்ணிக்கை அளவிலே நாம் சிறுத்து போவோம் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையிலே ஒரு தொகுதி மறுவரை வந்தால் 3/2 பங்கு என்பது அங்கேயே கிடைச்சிடும். வடநாட்டிலேயே தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை ஏற்கனவே செவி மடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் காது கேட்காத அரசாங்கமா இருக்கு. நாம் எதை சொன்னாலும் கண்டுக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவையிலே போன முறை நிறைவேற்றிய மசோதாக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியல. தமிழ்நாட்டுக்கு ஒரு சித்த பல்கலைக்கழகம் வேண்டும், சித்தா பல்கலைக்கழகம் வேண்டும்னு கேட்குறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனையோ தீர்மானங்களை குப்பை தொட்டிக்கு அனுப்புகிறான். அதனால இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் இதை எதற்கு கையாளுகிறார்கள் என்று கேட்டால், திமுக பாஜகவோட இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த டெஸ்டர்னு சொல்கிறாங்கல்ல, கரண்ட் இருக்கா இல்லையா டெஸ்டர் வச்சு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது உண்மையிலேயே தொகுதி மறுவரையை சம்பந்தப்பட்டதா, திமுகவிற்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய தற்போதைய கரண்ட் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்கானதா அப்படின்னு கேள்வி இருக்கு.
நீங்கள் வந்து அதிமுக வராததுல நியாயம் இருக்குது, தார்மீகமான கோபம் இருக்குது. ஏன்னா அவங்க கட்சியை 10 வருஷமாக உடைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ண போது கூட முழுசாக உடைய மாட்டேன்னுச்சு. 10 நாளில் சோழியை முடித்தவர் விஜய். அதிமுகவை வந்து மிக மோசமாக சிதைத்தார். அங்கே இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் தனக்கு ஆதரவாளர்களாக மாற்றுவது, ராஜினாமா செய்ய சொல்லுவது, அவனுக்கு பதவி தர்றேன்னு சொல்கிறது, இரட்டை இலையிலே வென்றவனுக்கு தாவேகாவை தோற்கடித்தவனை எல்லாம் வந்து நீ வா என்னோட கட்சிக்கு வா என்று சொல்லி ஊழல் செய்தவர்கள், முறைகேடை செய்தவர்கள், மணல் மாஃபியாக்கள், கொள்ளையர்கள், வசூல் சக்கரவர்த்திகளை எல்லாம், பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை எல்லாம் அழைத்து கொண்டவர்கள். ஓகே சார், நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அதாவது கொள்ளையெடுத்தவர்களாம் அழைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறீங்க. ஆனால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த வந்து தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கி சட்டசபையில் சொல்கிறார். அதாவது நாங்கள் எதுலையாவது கையை வச்சோம் அப்படின்னு தெரிஞ்சால் எங்கள் முதலமைச்சர் எங்களை அங்கே உட்கார விட மாட்டார், அதெல்லாம் உங்கள் காலம் என்ன அப்படிங்கிறாரு. டயலாக் ரொம்ப கேட்க அருமையாக இருக்குது. ஊழல் அமைச்சர்களை ஏன் வந்து தாவேகாவிலே சேர்த்தீர்கள் என்பதற்கு பதிலே இல்லையா? ஊழல் செஞ்சா நான் தொடவும் விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன்லாம் பஞ்ச டைலாக் பேசுகிற நீங்கள் ஊழல் குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் வந்து வழக்குகளில் இருக்கிறவர்கள், நிலுவையில் வந்து வழக்குகளில் இருக்கிறவர்கள், பல்வேறு குற்ற பின்னணி இருப்பவர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தாவேக்கா ஒரு தூய சக்திங்கிறீங்களே, கரூர் விஜயபாஸ்கரும் நீ விராலிமலை விஜயபாஸ்கரையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு எப்படி ஒரு தூய சக்தின்னு உங்களுக்கு கூச்சா நாச்சம் இல்லாமல் சொல்கிறீங்கன்னு மக்கள் கேட்குறாங்கல்ல. ஓகே சார், அதனால் இது வந்து தொகுதி மறுவரை என்பது என்கிற போர்வையிலே ஒளிந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி வந்து இடம் மாறி இந்த பக்கம் வந்து விட்டது. இந்தியா கூட்டணியிலே ஒரு வலிமையான சக்தியாக இருக்கக்கூடிய திமுகவை தனிமைப்படுத்துவதன் மூலமாக நியாயமாக பார்த்தா என்ன செஞ்சிருக்கணும்? நீயே திமுகவை அரவணைத்து கொண்டு பாஜகவை தனிமைப்படுத்தணும், அகில இந்திய அளவில் மதவாத சக்திகளை தனிமைப்படுத்தணும். இந்தியாவிற்கு வந்து பேர் ஆபத்தாக திகழக்கூடியவர்கள் கார்ப்பரேட் அரசியலை நடத்தி கொண்டு காவி பயங்கரவாதத்தை தூண்டிக்கொண்டு இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கிற, பல மாணவர்களினுடைய கல்வி உரிமையை பாதிக்கிற, மாநில உரிமையின் மீது கை வைக்கிற பாஜகவை தனிமைப்படுத்த வேண்டுமா? மதச்சார்பின்மை தத்துவத்திற்காக வந்து குரல் கொடுத்த திமுகவை தனிமைப்படுத்த வேண்டுமா? ஓகே சார், யாரை தனிமைப்படுத்துற நீ? ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா கூட்டணியில வந்து அழைப்பு கொடுக்குறாங்க. திமுக தான் வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு அதை நிராகரிக்க. காங்கிரஸை வந்து அதிகமான சீட்டு கொடுத்தாங்க, உங்களுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த சீட்டு கொடுக்கல, அவர்கள் வருத்தம் அடைந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டு கொடுக்கல. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தர முடியாத இடங்களை எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள்ல, விசிகாவுக்கு தராத இடங்களை உங்களுக்கு தந்திருக்கிறாங்கல்ல. உங்கள் கட்சி தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி என்பது செயல்பாடு இல்லாத கட்சி, காரி பெருங்காய டப்பா, அதில் வாசனை பலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிறலாம். நாங்கள் காமராஜர் கட்சி, கதர் வளர்ச்ச கட்சி, காந்தி வந்து சொன்ன கட்சிலாம் சொல்லலாம். இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னா கட்சி செயல்பாடே கிடையாது. அது லெட்டர் பேடு கட்சி கூட ஆக்டிவாக இருக்குது. இன்னைக்கு பல போராட்ட களங்கள் இருக்குது. நீங்கள் காங்கிரஸ்காரர்கள் போராட்ட களங்களில் என்று பார்த்துருக்கீங்களா? காங்கிரஸ்காரர்கள் வந்து நம்மெல்லாம் போராடுவதற்கு காரணமாக இருப்பார்களே தவிர ஒரு நாளும் அவர்கள் போராளிகளாக இருக்க மாட்டான். அந்த கட்சியை தோளிலே சுமந்து 27 சீட்டு கொடுத்து, நீங்கள் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து, எல்லா தொகுதிகளையும் செலவு பண்ணி திமுக தொண்டர்கள் உழைச்சி உங்களை உயரத்தில் தூக்கி வச்சா, இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியின் வழியாக ஜெயிச்சுட்டு நீ 5 எம்எல்ஏவை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணிட்டேன்னா இந்த தந்திரம்லாம் திமுகவுக்கு தெரியாதா? அதாவது எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு வார்த்தை ஒரு செய்தியாளர்கள்ட்ட சொல்கிறாரு, எந்த கூட்டணி பலுவாக இருக்கிறதோ இல்லையோ உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது, நாங்கள் வந்து போட்டியிட்டு ஜெயிச்சு காட்டுவோம். அதுங்க தங்களால் சொந்த கால்களில் நடக்க முடியவில்லை. ஒரு பொய்க்கால் குதிரை தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில். அது ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கட்சி. பாஜகவும் காங்கிரஸுமே இனப்படுகொலை கட்சி. ஓகே சார், குஜராத்திலே அதுக்கு துணை போனது திமுகன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாருல. இல்லை, அதைத்தான் நீங்கள் சொல்லணும். அதாவது என்னன்னா, பூவோட சேர்ந்த நாறு மணக்குன்னு சொல்றது மாதிரியே, நீங்கள் கண்டுக்குட்டியோட சேர்ந்து வேற என்னமோ பசு வந்து தப்பானது தின்றும் சொல்றது மாதிரியே, செய்யாத பாவங்களுக்கெல்லாம் பழி சுமந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ராஜீவ் காந்தியே யாரோ ஒருத்தன் வந்து குண்டு வச்சு மனித வெடிகுண்டாக மாறி கொலை செஞ்சதுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத திமுக கொலைப்படியவே சுமந்தது.
அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி சொன்னாரு, திமுக தான் கொன்றுச்சு ராஜீவ்காந்தி. என்ன தேர்தல் காணாது, மக்கள் கோவப்பட்டான், திமுகவுக்கு ஒருத்தனுமே வாக்களிக்கிறார். இப்பயாவது இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அன்றைக்கு தமிழ்நாட்டிலே கலைஞர் ஒருவரை தவிர அனைத்து இடங்களிலும் திமுக தோற்றது. எவ்வளவோ விலைகளை கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரசுக்காக. காங்கிரசினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் திமுகவே தோன்றியது. மதச்சார்பற்ற தத்துவத்திற்காக உங்களை நாங்கள் மறுபடியும் தூக்கி சுமக்கிறோம் என்றுதான் திமுக சொன்னது. இப்ப கூட பாருங்க, பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவோட சேர்ந்ததுனால உள்ளாட்சி தேர்தலில் பலமா இருக்கும்னு சொல்றாரே தவிர காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் சொல்லுவா போனீங்க. தைரியமான ஆளு, உன் கட்சிக்கு தொண்டர் இருக்கான், உனக்கு ஆள் இருக்காங்க, உனக்கு செல்வாக்கு இருக்கு, உனக்கு மரியாதை இருக்குன்னா நீ என்றைக்காவது சொல்லியிருக்கியா? கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, நாங்கள் எங்களுடைய பலத்தை சுய பரிசோதனை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் சொல்றாரு. நீ சொல்லுவா பிரவீன் சக்கரவர்த்தி. ஏன்னா அது செயல்பாடற்ற கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அங்கு செயல்பாட்டாளர்கள் அதிகம். எல்லாருமே செயல்பாட்டாளர்கள் தான். அது கிடையாது. அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக புறக்கணிக்கிறது முறையற்றது. அதாவது அரசோட கூட்டத்தை திசை திருப்ப முயல்கிறார் எம்பி கனிமொழி அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் சொல்றார். ராஜ்மோகன் சொல்லத்தான் செய்வார். ராஜ்மோகன் கடந்த காலங்களில் திமுக மேடைகளில் நின்று ஸ்டாலின் அவர்களுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசியவர். ஒரு திராவிட இயக்க சிந்தனை உள்ளவர், பெரியார் சிந்தனை உள்ளவர். அவருக்கு தெரியும் திமுக எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவின் ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு திமுக என்ன விதமான செயல் திட்டங்களை எல்லாம் செய்தது என்பது அவருக்கு தெரியும். அவர் அந்த கட்சியினுடைய எல்லைக்குள்ளே நின்று கொண்டு இன்றைக்கு மாற்று கருத்தை சொல்லலாம். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவிலேயே ராகுல் காந்தியை முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தவர் யாரு? ஸ்டாலின் அவர்கள். அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க நீ யோசிச்சு பாருங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜக தனி பெரும்பான்மை பெற முடியாமல் தடுமாறி கொண்டிருந்த போது எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் திமுகவிற்கு மத்திய மந்திரி சபையில இடம் கிடைச்சிருக்கும், கேபினட் அந்தஸ்து கிடைச்சிருக்கும், நினைத்த துறைகளை வாங்கியிருக்க முடியும். வெறும் 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க நீங்க போய் மந்திரி பதவி வாங்குறதுக்காக சந்தர்ப்பவாத அரசியலை, பச்சோந்தி அரசியலை நடத்தி நீங்கள் திசை மாறுகிறீர்கள், இடம் மாறுகிறீர்கள். அந்த மாதிரி ஒரு நாளாவது திமுக கொள்கைக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவோட போவோங்கிற ஒரு முடிவை எடுக்காமல் இருந்தார்கள்ல. உங்களுக்கு அவர்களுக்கு வித்தியாசம் தானே. திமுக நினைச்சிருந்தால் அப்படி ஒரு சந்தர்ப்பவாதத்தை எடுத்திருக்க முடியும்ல. ஆனா இப்படி ஒரு தகவலை சொல்றாங்கல்ல சார், திமுக கூட பாஜக நெருங்கி வருது அப்படிங்கிறாங்க. திமுகவோட பாஜக தானங்க நெருங்கி வருது, திமுக நெருங்கி வரல. உங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கு பத்தியா? திமுகவை நோக்கி பாஜக வருகிறது. ஏன்னா அவங்கள்ட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தர்றோம். தமிழ்நாட்டில் எங்களால் கால் பதிக்க முடியவில்லை பாஜகவால. திமுக அனுமதித்தால் தான் நாங்கள் சட்டமன்றத்துக்கு போக முடியும், நாடாளுமன்றத்துக்கு போக முடியும். எங்களுக்கான குறைந்தபட்ச அங்கீகாரம் என்பது திமுகவினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டால் எங்களுக்கு விமோச்சனம் பிறக்கும், சாப விமோச்சனம் பிறக்கும்னு பாஜக நெருங்கி வருகிறது. திமுக அதற்கு உடன்படுகிறதா, ஒத்துழைக்கிறதா? ஆனால் அது இல்லை. ஒவ்வொரு இடங்களிலேயும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், பேச்சாளர்களாக இருக்கட்டும், அதே போல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய மிகப்பெரிய இது வர உள்ளாட்சி தேர்தலில் கூட பாஜக திமுக கூட்டணி நம்ம பார்க்கலாம். ஆதவர்ஜுனாலாம் ஒரு படிக்கு மேலே போய் சொல்கிறாரு. அதாவது அதிமுக, திமுக, பாஜக சேர்ந்து போட்டியிட போகிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில். இல்லை, அதை அவர் விரும்புகிறார். பாஜகவோடு யார் கூட்டணிக்கு போனாலும் அவர்கள் அரசியல் அரங்கிலே அனாதைகளாக மாறுவார்கள் என்கிற நிலைமை தமிழ்நாட்டிலே இருக்கிறது. பாஜகவோடு கூட்டணிக்கு போன ஒரே ஒரு பாவத்திற்காகத்தான் அதிமுக இப்படி சிதைந்து கிடக்கிறது. நேற்று கூட அதாவது அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதாங்க, கூடா நட்பு கேடாகி முடியும் என்று சொல்வதை போல அந்த கேடுகட்ட நட்பின் காரணமாக, அந்த தவறான கூட்டணியின் காரணமாக அமித்ஷா திமுக அது அதிமுக கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடிபணிந்து போனதுனால தான் அதிமுக தனித்தன்மை இழந்து விட்டது. என்டிஏ கூட்டணி என்று சொன்னதுனால தான், அதிமுக தலைமையிலே கூட்டணி என்று சொல்லாதனால தான் அது பின்னடைவை சந்தித்தது. யார் பாஜகவோடு சென்றாலும் ஒரு குடம் பாலிலே ஒரு துளி விஷம் விழுந்ததற்கு பின்பு அந்த பாலை பயன்படுத்த முடியாது என்று சொல்வதை போல பாஜகவோடு யார் கூட்டணிக்கு போனாலும் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிரும்.
அப்படி திமுகவினுடைய அரசியல் எதிர்காலம் சூனியமாகணும்னு யாரெல்லாம் விரும்புறானோ எல்லாம் பாஜக பக்கம் தள்ளி விடுறான். பாஜக பக்கம் திமுக போனா அண்ணா திமுக மாதிரி அழிஞ்சு போகட்டும் என்று ஆதவர்ஜனா ஆசைப்படுகிறார். உங்க ஆசையெல்லாம் திமுக நிறைவேற்றுமா? நீங்க திமுக அரசியல் கற்றவர், உங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற இடத்துல திமுக இருக்கிறது. சட்டசபையிலே ஒரு எம்எல்ஏ சொல்கிறார், எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே ஆதவர்ஜனா தான். அது உண்மை தானே, பல பேருக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, அவருக்கு மட்டும் கிடையாது. அப்ப அவர் பல லாபி செஞ்சிருக்காரு. திமுக தேர்தல் பணி செய்தவர் தானே அவரு. அவர் எங்கேருந்து புறப்பட்டார்? அவர்னு அரசியல் எங்கே கற்றுக்கொண்டாரு? திமுகவிடம் அரசியல் கற்றுக்கொண்டதுனால தான் அவர் அரசியல்வாதியாகவே இருக்காரு. அதனால அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் திமுக அழிந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காது. ஓகே சார். அதே போல் இந்த டீலிமிட்டேஷன் கூட்டத்தை திமுக அதிமுக போன்ற தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கட்சிகளாக இருந்த கட்சிகள் இதை கலந்து கொள்ளாதது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப. சிதம்பரம் சொல்கிறார். எப்படி இல்லை, ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு மூத்த காங்கிரஸினுடைய தலைவர், இந்தியாவுக்கே நிதியமைச்சராக இருந்தவர், உள்துறை அமைச்சராக இருந்தவர். மன்மோகன் சிங்குக்கு பின்னால் அவர் பிரதமர் வேட்பாளராக கூட அவருடைய பெயர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அவ்வளோ பெரிய தலைவர். அவருக்கு தெரியாதா? அவரால் தான் காங்கிரஸ் கூட்டணி திமுகவிலே நிலைத்தது. பல்வேறு முரண்பாடுகள் வந்தபோது அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தி திமுக பக்கம் கொண்டு வந்தார். அன்றைக்கே தொலைஞ்சு போயிருந்தாங்கன்னா காங்கிரஸ்காரங்கெல்லாம் இந்த கூட்டணி குழப்பமே வந்திருக்காது. தேமுதிகவுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்து விட்டார்கள் என்கிற கோபத்தோடு தான் விசிகாரர்கள் ஒழுங்காக வேலை செய்யல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் சரியாக வேலை செய்யல, பல பேருக்கு அதிருப்தி இருந்தது. கூட்டணியினுடைய மொத்த குழப்பத்துக்கும் காரணம் காங்கிரஸ். அந்த குழப்பத்திற்கான கூட்டணியை உருவாக்கியவர் சிதம்பரம் அவர்கள் எடுத்த முடிவு தான் இன்றைக்கு திமுகவை டேமேஜ் பண்ணிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே போல பாஜகவுடன் நட்பு பாராட்டுகிறதா திமுக அப்படிங்கிற செய்தியாளர்களோட கேள்விக்கு அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்னு பதிலளித்த திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு அவங்களோட அந்த கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் ஒரு விஷயம் சொல்கிறார். அவங்களே சொல்லிட்டாங்க, அதாவது நட்பு பாராட்ட விரும்புகிறாங்கன்னு நினச்சிட்டு. அப்படிங்க நான் என்ன கேட்குறேன்னா, பாஜகவை கொள்கை ரீதியாக திமுக எதிர்த்தது கடந்த காலங்களிலே, இப்போது இணக்கமாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். நான் என்ன கேட்குறேன்னா, திமுக எப்படி பாஜகவை எதிர்த்ததோ, மதவாதத்தை எதிர்த்ததோ, அதே மாதிரியான உரத்த குரலிலே உறுதிமிக்க மனதோடு தாவேகா பாஜகவை எதிர்க்குமா? எதிர்க்காதுல. எவ்வளவு மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தாவேகா பாஜக என்கிற பெயரை சொல்ல பயப்படுகிறது. நீட் தேர்விலே வினாத்தாள் கசிவிற்காக காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடி கொண்டிருந்த போது டெல்லியினுடைய ஜந்தர் மந்தருடைய அந்த போராட்ட மைதானத்திலே பெல்லட் குண்டுகளிலே அடிபட்டு கண்கள் பழுதாகி பார்வை இழந்து உயிருக்கு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மாணவர்கள் போராடுகிற போது பாஜக அரசை கண்டித்ததா தாவேக்கான்னு கேட்டா காவல்துறையை கண்டிக்கிறோங்கிறான். உலகத்தில் இது வரைக்கும் காவல்துறைக்கு யார் உத்தரவிட்டார்கள், யார் ஏவினார்கள், யார் இந்த அதிகார மையம் அதை நோக்கி கேள்வி கேட்பதற்கு அச்சப்பட்டு கொண்டு மொட்டை கடிதாசி எழுதுறது மாதிரி காவல்துறையை கண்டிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் அதே காவல்துறை வைத்து தமிழ்நாட்டிலே நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். லத்தி சார்ஜ் பண்ணுவேன் என்று குண்டாந்தடியை வைத்துக் கொண்டு மிரட்டினார்கள். கல்லூரியிலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கொள், வெளியே வந்தா உனக்கு உன்னை முட்டிக்கு முட்டி தட்டுவேன் என்று மிரட்டினார்கள். அமைச்சர் அனுமதி வாங்கி மெரினாவை பூட்டினார்கள், யார் வரக்கூடாது என்று கண்காணித்தார்கள். அமைச்சர் அனுமதி வாங்கிட்டு போராட்டம் பண்ணுங்க. உலகத்தில் எங்காவது புரட்சி அனுமதி வாங்கி கொண்டு வருமா? காற்று புறப்படுகிறது, புயல் புறப்படுகிறது, எங்காவது காற்று அனுமதி வாங்கி கொண்டு வருமா? இது எங்கேயாவது மக்கள் கிளர்ச்சி பெறுகிற போது போராடுவதற்கான உரிமை அரசியல் சாசனத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. யார்கிட்ட அனுமதி கேட்கணும் சொல்லுங்க? யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? யாரிடம் அனுமதி கேட்க தேவையில்லை. அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டவர்கள் முறையாக போராடுகிறார்கள். பாலன் இல்லத்திலே போராடினார்கள், என்ன அனுமதி? யார்கிட்ட அனுமதி வாங்கணும் பாலன் இல்லத்தில் போராடுறதுக்கு? கம்யூனிஸ்ட் கட்சி இழந்தது, போராடினார்கள். இதெல்லாம் ஒடுக்குமுறை. ஜல்லிக்கட்டு போராட்டம் யாரை கேட்டு திரண்டார்கள்? எப்படி மெரினாவிலே இளைஞர்கள் புரட்சி மாதிரி வெடித்தது? அதுல போய் நீங்க எல்லாம் கலந்துகிட்டீங்களே, அன்னைக்கு யார் அனுமதியில போய் கலந்துகிட்டீங்க? நீங்க தாவேகா காரனை பார்த்து கேட்கிறேன். அன்றைக்கு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே கலந்து கொண்டவர் தான் இன்றைக்கு பாடநூல் கழக தலைவராக இருக்கிற லயோலா மணி. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போய் கலந்து கொண்டவர் தான் தாவேகா தலைவர் விஜய். ராஜ்மோகன் போன்றவர்கள் அதில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க எல்லாம் அனுமதி வாங்கிட்டு தான் போனீங்களா? இங்க எப்படி போனீங்க? நீங்க இங்க
போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போனீங்களா? உள்ளூர் பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கிட்டு அவங்க பெர்மிஷன் லெட்டர் கொடுத்து போனீங்களா? நீங்கள் போராட்டம் என்பது புரட்சிகரமான மாற்றம் என்பது தன்னெழுச்சியாக வருவது. அதை போய் நீ தடை செய்ய முடியுமா? எவ்வளவு அயோக்கியத்தனமான பேச்சு இது. அனுமதி வாங்கிட்டு போராடணும்னு எதுக்கு அனுமதி வாங்கணும்? போராடுவதற்கான உரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. நான் பேசுறேன், எனக்கான பேச்சுரிமை அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. நான் உன்னை கண்டித்து எழுதுகிறேன், எழுத்துரிமை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆதிக்க மனநிலை. இது தவறான போக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.